இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே மார்ச் 10 +2 பொதுத் தேர்வு எழுதிவிட்டு மாணவி வீடு திரும்பினார். அன்று இரவு இயற்கை உபாதைக்கு வெளியில் சென்றவர் வீடு திரும்பவில்லை. பெற்றோர் குளத்தூர் போலீசில் புகார் செய்தனர். நடவடிக்கை எடுக்காமல் விளாத்திக்குளம் மகளிர் போலீசில் புகார் அளிக்கும்படி அலட்சியமாக தெரிவித்தனர். அங்கும் பெற்றோர் புகார் அளித்தனர். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த நிலையில் மார்ச் 11 அந்த கிராமம் அருகே முட்புதரில் ஆடைகள் களையப்பட்டு வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் மாணவி இறந்து கிடந்தார். அவரை பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்திருக்கலாம் என தகவல் பரவியது. இப்போது மாணவியின் சாவுக்கு நீதி கேட்டு பெற்றோர் சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். போலீசார் விசாரணை துவங்க காலம் தாழ்த்தியதால் மாணவியின் உயிர் பறிபோனது. இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் மாரீஸ்வரி ஹைகோர்ட் மதுரை கிளைகள் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. தமிழக அரசு சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல்கான் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார். அவர் கூறியதாவது: சிறுமி மாயமானதாக மார்ச் 11 வழக்கு பதியப்பட்டது. பின் கொலை வழக்காக மாற்றப்பட்டது. விளாத்திக்குளம் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், குளத்தூர் எஸ்ஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்குட்பட்ட 5 பேரின் DNA மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மதுரை தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை கைது செய்ய 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விசாரணையை மாவட்ட எஸ்பி கண்காணிக்கிறார். விசாரணை சரியான திசையில் செல்கிறது. தேவையின்றி விசாரணையை வேறு அமைப்பிற்கு மாற்ற மனு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதையடுத்து மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் வாரிஸ்குமார் வாதிட்டார். சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடாது என மாணவியின் பெற்றோரை போலீசார் மிரட்டியுள்ளனர். இந்த வழக்கில் ஒரு மூத்த IPS அதிகாரியை விசாரணை அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என வாதாடினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கூறியதாவது: முறையாக விசாரணை நடத்த போலீசாரை அனுமதிக்க வேண்டும். சமூக ஊடகங்களில் விவாதம், அரசியல் அழுத்தம் காரணமாக உண்மையான குற்றவாளிகள் தப்பிவிடுவர். நடக்கும் நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். மாணவியின் பெற்றோரை போலீசார் மிரட்டியுள்ளனர் என மனுதாரர் தரப்பு கூறுகிறது. ஆனால் பெற்றோரிடம் போலீசார் பதிவு செய்த வாக்குமூலத்தில் வேறு மாதிரியாக உள்ளது. விசாரணை சரியான திசையில் செல்கிறது என்றனர். தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு: விசாரணை அதிகாரியாக விளாத்திக்குளம் DSP சுந்தரபாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மாணவியின் பெற்றோர் வாக்குமூலத்தை வீடியோ, ஆடியோவில் பதிவு செய்ய வேண்டும். விசாரணைக்கு பெற்றோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஏப்ரல் 2 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். புகார் வந்ததும் வழக்கு பதிந்து பின் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவ்வாறு செய்யாததை நீதிமன்றம் தீவிரமாக பார்க்கிறது. போலீசார் அலட்சியமாக செயல்படக்கூடாது. சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர், SI சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது வழக்கு பதிய இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் அவர்கள் மீது அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர்.